ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யோவான் 16:24. யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தேவனிடத்திலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே நீங்கள் கேட்கிறவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வேதத்திலே ஒரு 3 நபர்களை நான் சுட்டி காட்டுகிறேன். முதலாவது அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஒரு ஆண் பிள்ளையை கேட்டாள். தேவன் அவளுக்கு ஆண் பிள்ளையை அருளினார். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கேட்கிற காரியங்களை கர்த்தர் தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது எசேக்கியா ஆயுளை கேட்டார். தேவன் எசேக்கியாவின் ஆயுளை கூட்டி கொடுத்தார். மூன்றாவது யாபேஸ் ஆசீர்வாதத்தை கேட்டார். தேவன் யாபேஸை ஆசீர்வதித்தார். எனவே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் கேட்கிறவைகளை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்றே ஒன்று, கேளுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். ஜெபத்திலே நீங்கள் கேட்கிற காரியங்களை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். வேதம் அதான் சொல்லுகிறது. மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அருமையானவர்களே, உங்களுடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வையுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.